ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது. நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன ஸ்வீட் செஞ்சு நம்ம சின்ன சேனலில் செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்க. நான் இங்கே ஜெலாட்டின் ஒரு 550 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மில்க்கு 500 ml எடுத்திருக்கேன். மில்க் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜெலாட்டின் அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு கடாயில் நல்லா பாயில் பண்ணுறேன். ஓரளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் 100 கிராம் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் இல்லாமல் பவுடர் பண்ணாமல் கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால தான் நான் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து இப்போ நல்லா வந்திருக்கு. நம்ம அதோட எடுத்து வச்சுருக்கிற காய வச்ச மில்க்கையும் சேர்த்துக்கலாம். மில்க்கு நல்லா பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நான் அதில் ஒரு மூடி 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான் வனிலா எசன்ஸ். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 10 minutes அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம சைடில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கேரமல் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதனால தான் நான் இன்றைக்கி சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சுகரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் ஆகும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சைடில் ப்ரௌனிஷ் கலர் வந்து உங்களுக்கு தெரியும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் கலர் வரும்போதுக்கே அதை ஊற்றி நம்ம மெல்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா ஸ்டிக்கி ஆகிடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. நம்ம கேரமல் சுகர் கேரமல் ஓகே லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் போதும். நம்ம நினச்ச கலர் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 or 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு கேரமல் போர் பண்ணுற லெவலில் கிடைக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு சைடில் வச்சுடுங்க. நம்ம பவுல் எடுத்து செட் பண்ணுறதுக்கான பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த கேரமல் ஃபஸ்ட்டு போர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது உங்களுக்கு செட் பண்ணி வேணும்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு 5 minutes செட் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம இந்த பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதில் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. கலர் கொஞ்சம் ஒயிட்டாக கிடைக்காது, லைட் சாக்லேட் கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம புட்டிங் 8 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். சைடில் விட்டு வரலன்னா ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்ம சைடில் இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம திருப்பிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி வரும். நம்ம புட்டிங் அப்படியே ரெடி ஆகிட்டு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல கிளேஸியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்ம புட்டிங். ஓகே, நம்ம கட் பண்ணி பார்த்துட்டோம். Super. Thank you. All of you. Love you. இது இந்த சைடில் ஒரு காஃபி புட்டிங் பண்ணியிருந்தேன். அது நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காஃபி புட்டிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.